ஒரு அற்புதமான சம்பவம் எலிசா தீர்க்கதரிசியின் நாட்களிலே நடந்தது. ஒரு தீர்க்கதரிசியின் மனைவியாக இருந்த ஒரு ஸ்திரீ தன் குடும்பத்தில் இருந்த வறுமையின் கொடூரத்தினால் பிள்ளைகளை கூட அடிமைகளாய் கொண்டு போகப்படுகிற அந்த சூழ்நிலையிலே தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து அவள் ஒரு உதவி கேட்கிறாள். அப்பொழுது எலிசா அவளை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார், உங்ககிட்ட என்ன இருக்கிறது? அவள் சொன்னாள், ஐயா, வேற ஒன்றும் இல்லை, ஒரு குடம் எண்ணெய் மட்டும் இருக்கிறது. அப்பொழுது தீர்க்கதரிசி சொல்லுகிறார், உன் தெருவில் போய் எவ்வளவு பாத்திரங்கள் வாங்க முடியுமோ எல்லாம் வாங்கு, எல்லா வெறும் பாத்திரங்களை வாங்கு, உன்னால் முடிந்த அளவுக்கு வாங்கு. அதை வாங்கி இந்த ஒரு குடம் எண்ணெயை அதில் நீ வார்த்து கொண்டிரு, எல்லா வெறும் பாத்திரங்களும் நிரம்பும். அல்லேலூயா. அவள் அப்படியே செய்தாள். எல்லா பாத்திரங்களும் எண்ணெயினால் நிரம்பி வழிந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தில் என்ன வெறுமை இருக்கிறது, எப்படி அந்த குடும்பத்திலே வெறுமையை கர்த்தர் நிறைவாக மாற்றினாரோ, அவளுடைய வெறும் பாத்திரங்களை எல்லாம் எண்ணெயினால் நிரப்பினாரோ, அதே போல இந்த நாளிலும் நமக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய குடும்பத்தில் என்னென்ன காரியங்களில் வெறுமை இருக்கிறதோ எல்லாவற்றையும் தம்முடைய நன்மைகளினால் நிரம்பி வழிய செய்ய போகிறார். அல்லேலூயா. என்ன குறைவு? சந்தோஷமா, சுகமா, சமாதானமா, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நடக்க முடியாத சில நன்மைகள் குறைவாக இருக்கிறதா? குழந்தை பாக்கியமா? நம்முடைய குடும்பத்துக்கு தேவையான எந்த ஒரு நன்மையில் அது வெறுமை இருக்கிறது என்று சொல்லுகிறோமோ அந்த இடத்தை தேவன் இன்றைக்கு நன்மையினால் நிரப்ப போகிறார். அல்லேலூயா. ஆனால் அதில் ஒரு சம்பவத்தில் ஒரு காரியத்தை நம்ம பார்க்க வேண்டும். தேவனுடைய மனுஷன் அவளுக்கு சொன்ன ஆலோசனை என்ன? அந்த 4வது வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது, நீ உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி. அல்லேலூயா. ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். நீயும் உன் பிள்ளைகளும், நீயும் உன் குடும்பமும் உங்களுடைய அறை வீட்டுக்குள் பிரவேசித்து கதவை பூட்டி கொண்டு இந்த காரியத்தை செய்யுங்கள். இந்த வசனத்தை நாம் இங்கு வாசிக்கிற பொழுது புதிய ஏற்பாட்டிலே இதற்கு ஒப்பான ஒரு வார்த்தையை ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறதை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறதை நம்மால் வாசிக்க முடியும். மத்தேயு 6வது அதிகாரம் 6வது வசனத்திலே இயேசு சொன்னார், நீயோ ஜெபம் பண்ணும்போது, வாசிங்க, நீயோ உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற அந்த வெறுமைகள் நிறைவாக மாறணும்னா தேவனுடைய ஆலோசனை என்ன தெரியுமா? நாமும் நம்முடைய குடும்பமும் நம்முடைய வீட்டிலே அந்தரங்கத்தில் தேவனை நோக்கி ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா பதிலை எப்படி கொடுப்பாரா? வெளியரங்கமாய் கொடுப்பார்.